ஐயா இருக்காங்களா? என்னய்யா? ஐயா பார்க்க வந்திருக்கோம். போ போ. என்னங்க ஐயா வேணும்? ஐயாவை பார்க்கணும். ஐயா மேலே இருக்காரு, இப்போ வந்துடுவார். சரிங்க. வணக்கம் ஐயா. உட்காருங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? பொண்ணு கல்யாண பத்திரிக்கை வந்துருங்க. பையன் நம்ம சாதி தானே? ஆமாங்க ஐயா. ஒரு பிச்சைக்காரனுக்கு பொண்ணை கொடுத்தாலும் அது நம்ம சாதிக்காரனா இருக்கணும். என்ன? சரியா? ஏமா சுசீலா, தண்ணி கொண்டாமா. அப்பா தோப்பு வரைக்கும் போய்ட்டுறேன்ப்பா. சரிப்பா. வணக்கம் ஐயா. நம்ம ஊருக்குள்ள வேற ஜாதிக்காரன் இடம் வாங்கியிருக்கான் ஐயா. யார் அவன்? எங்க இருக்கான்? அவனை தூக்கிட்டு போ. சரிங்க. ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரி அவனை கூப்பிட்டு வந்துட்டேன். கூட்டிட்டு வந்தால. டேய், நீ என்ன ஜாதிக்காரன்டா? எதுக்கு ஐயா ஜாதியெல்லாம் கேட்குறீங்க? ஏய், ஐயாவே எடுத்து பேசுறியா? ஐயா ஜாதிகாரனா ஐயா? இந்த ஊருக்குள்ள எங்க ஜாதிக்காரனை தவிர வேற எந்த ஜாதிக்காரனுக்கு இங்க இடம் கிடையாது. என் இடத்துக்கு உயிரோட வந்துட்டு உன் உசுரை விட்டுட்டு போயிடாத. போ. ஐயா, என் பிள்ளைங்களுக்கு நான் எதுவுமே சேர்த்ததில்லையா. இருக்கிறது இந்த ஒரு சொத்து மட்டும்தான் ஐயா. மது, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அந்த இடத்த நம்ம பேருக்கு எழுதி வாங்கணும். ஐயா, இந்த இடத்த என் உயிரே போனாலும் எழுதி தர மாட்டேன் ஐயா. இதே இவங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம், வேலைக்கே ஆகாது. சரிங்க. எல்லா வண்டியா இடத்துல போச்சிடலாம். விட்டுருங்கய்யா, விட்டுருங்கய்யா. ஐயோ அம்மா, அம்மா, ஐயோ விட்டுருங்கய்யா. ஐயோ வலிக்குதுடா, வலிக்குதுடா. எல்லா வண்டியா. அந்த சக்தி பையன் இந்த பக்கம் தான் வருவான். நம்ம பிளான் பண்ண மாதிரி அவன் காரை நிப்பாட்டி அவனை இழுத்து போட்டு வெட்டுறோம். புரியுதா? ஏய் ரவி, பொருளடா. பொருளா? பொருள் எடுத்து வர மாட்டேன்டா. ஏய், சக்தி வந்துட்டான்டா. காத்து போல இருக்கா, கத்தி தூக்கிட்டு வரேன். பலூன் மாதிரி இருக்கா, வேலை கூட தூக்க முடியாடா. இருப்பா இருப்பா இருப்பா, ஜாக்கெட் தான் ஓட்டுவீங்களா? வாக்கில் வந்துட மாட்டீங்களா? ஏய், ஏய், சீக்கிரம் ஓடும்.
எப்படி இருக்கீங்க? மச்சான் ஏய் நான் நல்லா இருக்கேன்டா. டேய் மதி வரலடா. மச்சான் உடம்பு சரியில்லடா, வீட்டில் இருக்கான்டா. ஓ மச்சான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்டா. நேற்று சுசீலாவை பார்த்தேன்டா. அவங்க வீட்டில் அவங்க மாமா பையனை பேசி முடிச்சிட்டாங்களாண்டா. அடுத்த வாரம் கல்யாணம் மாட்டா உன்னே நினச்சிட்டு இருக்கேன் மச்சான். சக்தி எப்போ வருவான்? சக்தி வந்துட்டு இருக்கான். வீட்டில் என் மாமா பையனுக்கு என்னை கல்யாணம் பண்ண வைக்க பேசிட்டு இருக்காங்க. சக்தி கூட இவ்வளோ நாளும் நான் வாழ்ந்த வாழ்க்கை கனவாவே போயிடுமான்னு பயமா இருக்கு. அவனை பற்றி நான் சொல்லிக்கிறேன், நீ அழாத. சரி நான் வரேன். மாப்பிள்ள அவன் என்னை சின்சராக லவ் பண்ணுறான்னு எனக்கு தெரியுண்டா மாப்பிள்ள. ஆனால் அதுக்காக உங்களுடைய நட்பை இழக்க முடியாதா மாப்பிள்ள? அதான்டா பார்க்குறேன். மச்சான் அவங்க ஊரில் பாண்டி எவ்வளோ பெரிய ஆளோ, நம்ம ஊரில் உங்கள் அப்பா ராஜதுரை பெரிய ஆள்றா. நாங்கள் இருக்கேன்டா. மச்சான் அவங்க அப்பா ஜாதி ஜாதின்னு ஜாதி பிடிச்சாடாண்டா, வேணாண்டா. நீ ஒரு ஜாதி, இவன் ஒரு ஜாதி, அவன் ஒரு ஜாதி. நம்ம ஜாதியை பார்த்தாடா பழகுறோம். நட்பு தானே நமக்கு முக்கியம் மாப்பிள்ள. அதில் இருங்கடா. இதில் என்னடா ஜாதி? மச்சான் நம்ம தலைமுறையில் என்றைக்குமே ஜாதின்ற ஒரு வார்த்தையே இருக்கக்கூடாதுடா. மச்சான் இந்த சரகை விட பெரிய போதாடா அந்த லவ். ஆமாம் மச்சான். மச்சான் டேய் சுசீலாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறா. சரி மச்சி, நான் பேசிக்கிறேன். நீ பார்த்து வீட்டுக்கு போடா. ஹலோ. ஹலோ சக்தி பேசுகிறேன். ஊருக்கு போய் ஒரு ஃபோன் கூட பண்ணல. ஊருக்கு வந்துட்டேன். நீ இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? ஏய் புரிஞ்சிக்க. உன்னை பார்க்காம என்னால இருக்கவே முடியல. இப்பவே உன்னை பார்க்கணும். எங்க இருக்க? நான் எங்கள் தோப்பில் தான் இருக்கேன். நீ அங்கே இரு, நான் வரேன். சரி வா வா வா, சீக்கிரம் வா. அஞ்சு பேர் வந்தாங்களாடா? ஏம்மா எங்கம்மா போற? ஃப்ரெண்டை பார்க்க போறேன்ப்பா. சரி போயிட்டு வாம்மா. அவனை வர சொல்லு. ஒர்க் ஷாப் வரைக்கும் போய்ட்டுறேன்ப்பா. சரி போயிட்டு வா. சரிப்பா. நீ சொல்ற. நான் வந்துட்டேன்ல. என்ன அழுவாத? என்ன ஆச்சு? மதி. சக்தி ரெண்டு பேரும் எங்கடா போனீங்க? டேய் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க சும்மா விட மாட்டாரா? டேய் எங்கேயாவது பொழைச்சிக்கங்கடா. எனக்கு நீயும் முக்கியம், என் தங்கையும் முக்கியம்டா. ஏன்னா எங்கள் அப்பா ஒரு ஜாதி வெறி பிடிச்சி வர்றா. எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா உங்கள் ரெண்டு பேர்த்தையும் சும்மா விட மாட்டாரா. எங்கள் அப்பா ஜாதி பார்த்து பழகுவார்றா. உங்கள் அப்பா மனுஷங்களை பார்த்து பழகுவார்றா. அதனால் எங்கேயாவது போயிருங்கடா. டேய் இவ்வளோ நாளாக நீ ஏதோ வேண்டா வெறுப்பாக தான் பலரும் நினச்சிட்டு இருந்தேன்டா. இப்போ தான்டா புரியுது. நீ நட்பையே ஜெயிச்சிட்டுடா. சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைடா. இருந்தாலும் சொல்கிறேன், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ நண்பனாக வரணும்டா. தேங்க்ஸ்டா. எந்திரிமா. அண்ணா நீ அப்பா மாதிரி ஜாதி வெறி பிடிச்சு எங்களை சேர விட மாட்டேன்னு நினைச்ச. ஆனா நீ தேங்க்ஸ்ண்ணா. இல்லைம்மா இப்போ தாண்டா என் மனசு நிறைஞ்சிருக்குடா.
2 பேரும் நல்லபடியாக போய் பொழைச்சிக்குங்கடா. சரிடா. கோவில் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லபடியாக போயிட்டு இருக்கீங்க. எதுவும் அசம்பாவிதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. என்ன புரியுதா? திருவிழா காலெலாம் வராங்களா? எல்லாரும் வராங்க ஐயா. உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா மதுக்கிட்ட கேளுங்க. என்ன என்ன மது, போன வேலையை ஒழுங்காக முடிச்சிட்டியா? நல்லபடியாக முடிச்சிட்டேன் ஐயா. வா டேவிட், நல்லா இருக்கியா? நல்லா இருக்குண்ணா. என்ன இந்த பக்கம்? உங்களை பார்க்கலாம் தான் நான் வந்தேன். ஹார்பரில் கான்ட்ராக்ட் வேலையெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கா? சூப்பராக போயிட்டுக்குதுண்ணா. ஐயா உங்கள் பொண்ணும் ராஜதுரை பையனும் 2 பேரும் தோப்பில் இருந்து 2 கண்ணால் பார்த்தேங்க. நடக்கக்கூடாது, இது நடந்துருச்சு டேவிட். என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் எனக்கு தெரியாது. என் பொண்ணு இப்ப வீட்டுக்கு வரணும். இந்த ராஜதுரையோட பையன் ஏழை அனுப்பிச்சுட்டு இங்க வா. இப்பவே போ போ. சரிங்கண்ணா. சக்தி, என்னம்மா? நம்ம அம்மா அப்பா தான் ஜாதி மதம் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நாளைக்கு நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு ஜாதி மதம் இதெல்லாம் என்னன்னு தெரியாம நம்ம அவங்கள வளர்க்கணும். கண்டிப்பா நம்ம கல்யாணம் பண்றோம், கடவுள் இருப்பார். ஹாப்பியா? இந்த ஒயிட் ஷர்ட் உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. அப்படியா? நான் இந்த ட்ரெஸ்ல எப்படி இருக்கேன்? சூப்பரா இருக்கு. இந்த கலர் எனக்கு சூட் ஆகுதா? உனக்கு ஒன்றும் ஆகாதுடா மதி. மதி உனக்கு ஒன்றும் ஆகலடா மதி. மதிக்கு ஒன்றும் ஆகாது. மதிக்கு ஒன்றும் ஆகாது. மதிக்கு ஒன்றும் மதி ஒன்றும் ஆகாது. மதி பாடவா என் பிள்ளைய காப்பாத்துப்பா. மனுஷன மனுஷன மதி வேணும்பா. ஜாதி மனுஷனோட நினைக்கிறேன். எதிரா ஐயோ மதி. ஜாதி ஜாதின்னு சொல்லி எங்க நட்பை பிரிச்சிட்டலையா? நீ நல்லாவே இருக்க மாட்டியா? சாப்பிட்ற சாப்பாடுல எத்தனை ஜாதிக்காரன் உழைப்பு இருக்குன்னு உன்னால சொல்ல முடியுமாயா? ஜாதி பாரு, அந்த ஜாதி உயிரை கொடுக்க சொல்லு முடியுமா? பாரியா, உன்ன மாதிரி ஊருக்கு ஊரு ஜாதி வெறி பிடிச்சவன் இருக்கிறதுனாலதான் தமிழ்நாட்டுல அங்கங்க பல உயிர் போயிட்டு இருக்கு. திருந்தியா? அவன் எனக்காக உயிரே கொடுப்பான்ப்பா.